வணக்கம். இன்னைக்கு நீங்க நம்ம வீடியோக்கள்ல கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த பங்குகளை பத்தி தான் ஆழமா அலச போறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களை இன்னும் அதிகமா உழைக்க வைக்குது. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல அனலிஸ்ட்கள் வாங்கச் சொல்லி பரிந்துரைக்கிற பங்குகள்ல கவனம் செலுத்தலாம். இதுல முதல் கம்பெனி சக்தி பம்ப்ஸ். இவங்க சோலார் பம்புகள், மோட்டார்கள் தயாரிக்கிறதுல முன்னணியில இருக்காங்க இல்லையா? அரசின் PMKUSM திட்டத்துல இவங்களுக்கு ஒரு வலுவான பங்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட். அது மட்டும் இல்ல, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது FIIs தங்களோட பங்குகளை கணிசமா அதிகரிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல அறிகுறி தானே? ஆனா அதே சமயம் ப்ரொமோட்டர்ஸோட பங்கு அது கடந்த 3 வருஷத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியா? அது ஏன்? இது ஒரு பக்கம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் மாதிரி இருக்கே. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நிதிநிலைய பாத்தீங்கன்னா அதோட ROE அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45.3% இருக்கு. 45%? அது ரொம்ப வலுவான நம்பர் இல்லையா? மிக மிக வலுவானது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 4.47. 4.47? அப்போ கடன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த முரண்பாடு. சோலார் பம்ப் இன்ஸ்டாலேஷன்களால வருவாய் நல்லா அதிகரிச்சிருக்கு. வர்ற நிதியாண்டுல கூட ஒரு 25-30% வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா கடன் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுதே. அதிக கடன், அப்புறம் ரிசீவபிள்ஸ் அதாவது வரவேண்டிய பணம் வர்றதுல தாமதம். இதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் அனலிஸ்டுகள் பை பரிந்துரை தானே கொடுக்கறாங்க. ஆமா, அந்த வளர்ச்சி கடனை சமாளிச்சிடும்னு அவங்க நம்புறாங்க. சரி, அடுத்ததா உள்கட்டமைப்பு துறையைச் சேர்ந்த PNC இன்ஃப்ராடெக். இவங்க சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள்லாம் கட்டுற ஒரு பெரிய EPC கான்ட்ராக்டர் தானே? ஆமா, இப்போ அவங்க கிட்ட சுமார் 11,000 கோடிக்கு ஆர்டர்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ ரினியூவபிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையிலையும் இறங்கி இருக்காங்க. ஓ, அப்போ அவங்க தங்களோட பிசினஸ விரிவுபடுத்துறாங்க. ஆமா, இத ஒரு பெரிய படமா பார்த்தா L&T, RVNL மாதிரி மத்த நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இதோட வேல்யூவேஷன் அதாவது மதிப்பீடு ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். 2026 நிதியாண்டுல 30%க்கும் மேல வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. அதனால அனலிஸ்டுகள் இதுக்கு டார்கெட் வேலை ₹367 வச்சு பை பரிந்துரை கொடுக்கறாங்க. சூப்பர். இப்போ ஹெல்த் டெக் துறையிலிருந்து மெடிஅசிஸ்ட் ஹெல்த் கேர் பத்தி பார்க்கலாம். மெடிஅசிஸ்ட் ஹெல்த் கேர் இவங்க AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸை நிர்வகிக்கிற ஒரு முன்னணி நிறுவனம்னு சொல்றாங்க. ஆமா, சமீபத்துல கூட AI மூலமா மோசடிகளை கண்டுபிடிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது அது? நிறுவனத்தோட வருவாய் 25.5% அதிகரிச்சிருக்கு. அது துறை சராசரியை விட ரொம்ப அதிகம். ஆனா அதோட PE ரேஷியோ 87.4 இருக்கு. 87? அப்போ வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கே. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சவால். வெளிநாட்டு உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் இதுல பெரும் பங்கு வச்சிருக்காங்க. ஆனா ப்ரொமோட்டர்கள் தங்களோட பங்குகளை பெருமளவுல வித்திருக்காங்க. திரும்பவும் அதே கதைதானா? வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா ப்ரொமோட்டர்கள் விக்கிறாங்க, வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அனலிஸ்ட்கள் இதுக்கு டார்கெட் விலை ₹637 வச்சு பை பரிந்துரை கொடுக்கறாங்க. டெக்னாலஜி மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அடுத்து சர்க்கரை துறையிலிருந்து டால்மியா பாரத் சுகர். டால்மியா பாரத் சுகர் இவங்க இந்தியாவோட முன்னணி சர்க்கரை மற்றும் டிஸ்டிலரி உற்பத்தியாளர்கள்ல ஒருத்தர். ஆமா, மத்த சர்க்கரை நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே குறைவு. PE ரேஷியோ வெறும் 7.38 தான். அப்போ இது ரொம்ப மலிவா கிடைக்குதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். நிதிநிலையும் நல்லா இருக்கு, கடன் குறைவா இருக்கு. கடந்த காலாண்டுல விற்பனை 18% அதிகரிச்சிருக்கு. இதுல என்ன அபாயம் இருக்கு? ஏன் இவ்வளவு குறைவான வேல்யூவேஷன்? இது ஒரு சைக்கிளிக்கல் செக்டார். அதாவது இந்த துறையோட செயல்பாடு ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அரசாங்க கொள்கைகள், பருவமழை இதெல்லாம் சார்ந்திருக்கும். அதனாலதான் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆமா, ஆனாலும் அனலிஸ்ட்கள் டார்கெட் விலை ₹450 வச்சு பை பரிந்துரைக்கிறாங்க. சரி, இந்த பை பிரிவுல கடைசியா எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்ஸ். எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்ஸ் இவங்க தண்ணீர் உள்கட்டமைப்புக்கு தேவையான குழாய்களை தயாரிக்கிறாங்க. ஏற்றுமதியிலையும் வலுவா இருக்காங்களாமே. ஆமா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ப்ரொமோட்டர்களும் சரி FIIஸும் சரி தங்களோட பங்குகளை அதிகரிச்சிருக்காங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் என்ன? 2027 நிதியாண்டுல உற்பத்தியை அதிகரித்து மார்ஜினை உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. மத்த நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இதுவும் குறைந்த வேல்யூவேஷன்ல தான் கிடைக்குது. ஓகே, அனலிஸ்ட் பார்வை. டார்கெட் விலை ₹83, பரிந்துரை பை. சரி, இப்போ பை ரேட்டிங் பங்குகளை பாட்டுக்கும். அடுத்து அனலிஸ்ட்கள் காத்திருந்து பார்க்கலாம்னு சொல்ற சில பங்குகளை பத்தி பேசலாம். இதுல முதல் கம்பெனி BF இன்வெஸ்ட்மெண்ட். BF இன்வெஸ்ட்மெண்ட் இது கல்யாணி குழுமத்தோட ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனினா அதுக்கு பெரிய செயல்பாடுகள் இருக்காதே. ஆமா,
அது மத்த நிறுவனங்களோட பங்குகளை வச்சிருக்கோம். அதோட மதிப்பு அந்த மத்த நிறுவனங்களோட செயல்பாட்டை பொறுத்து தான் அமையும். அப்படியா? இதோட பிபி ரேஷியோ 0.52. இது ஒரு டீப் வேல்யூ பங்குன்னு சொல்லலாம். ஆனா வளர்ச்சி ரொம்ப குறைவு. அதனாலதான் ஹோல்டு பரிந்துரையா? ஆமா, டார்கெட் விலை 500 ரூபாய், பரிந்துரை ஹோல்டு. சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான பங்குக்கு வரும். ஆசியாவோட பழமையான பங்குச்சந்தை பிஎஸ்சி லிமிடெட். பிஎஸ்சி லிமிடெட் இவங்க கிட்ட உலகின் மிக வேகமான ட்ரேடிங் இன்ஜின் இருக்கு. வெறும் 6 மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஒரு ட்ரேடு முடிக்க முடியும். 6 மைக்ரோ செகண்ட்ஸா? நம்பவே முடியலையே. ஆமா, ஆனா அதனால தானே வரி 19% அதிகரிச்சிருக்கு. குறிப்பா டெரிவேட்டிவ்ஸ் வர்த்தகம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு. வளர்ச்சி அபாரமா இருக்கு. ஆனாலும் வேல்யூவேஷன் அங்கேதான் பிரச்சனை. நாம முன்னாடியே பேசின மாதிரி பிஇ ரேஷியோ 66.6. இது ரொம்ப ரொம்ப அதிகம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க? அவங்க தங்களோட பங்குகளை வெகுவா அதிகரிச்சிருக்காங்க. அப்போ ஏன் ஹோல்ட்? பை இல்லையா? வளர்ச்சி அபாரமா இருந்தாலும் இந்த விலையில வாங்குறது ரிஸ்க்னு அனலிஸ்ட்கள் நினைக்கிறாங்க. அதனால டார்கெட் விலை 2684 வச்சு ஹோல்டு அல்லது விலை குறைஞ்சா பை பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுது. அடுத்தது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன். இதுவும் ஒரு ஹோல்டிங் கம்பெனி தானே? ஆமா, வாடியா குழுமத்தோட நிறுவனம். இதோட முக்கிய மதிப்பு பிரிட்டானியா நிறுவனத்துல வச்சிருக்கிற பங்குகள்ல இருந்து தான் வருது. இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ஆனா இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனிகள் பொதுவா ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகும். அந்த டிஸ்கவுண்ட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். சரி, அடுத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். சிகரெட் தயாரிப்புல 3வது பெரிய நிறுவனம். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட டோட்டல் பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ். இதுல சமீபத்துல பிரபல முதலீட்டாளர் ராதாகிருஷ்ணன் தமானி 1.5% பங்குகளை வாங்கினது பெரிய செய்தியாச்சே. ஆமா, இது ஒரு கடன் இல்லாத நிறுவனம். தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பங்குகளை டிஃபென்சிவ் ஸ்டாக்னு சொல்லுவோம். சந்தை சரிஞ்சாலும் இதுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா வளர்ச்சி மிதமா தான் இருக்கும். அதனால டார்கெட் விலை 327 ரூபாய் வச்சு ஹோல்டு பரிந்துரை கொடுக்கறாங்க. சரி, இந்த பட்டியல கடைசி நிறுவனம் மணப்புரம் ஃபினான்ஸ். தங்கம், வீடு மற்றும் வாகன கடன்கள் வழங்குற ஒரு என்பிஎஃப்சி நிறுவனம். இவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு? தங்க கடன் பிரிவு 29% வளர்ந்திருக்கு. மொத்த ஏயுஎம், அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 17% உயர்ந்திருக்கு. மத்த கம்பெனிகளோட ஒப்பிடும்போது முத்தூட், பஜாஜ் ஃபினான்ஸ் விட இதோட வேல்யூவேஷன் குறைவா தான் இருக்கு. ஆனாலும் அனலிஸ்ட் பரிந்துரை நியூட்ரலா இருக்குதே, ஏன்? ஆமா, இதுல சில ஒழுங்குமுறை அபாயங்கள் இருக்கறதால அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. அதனால டார்கெட் விலை 774 ரூபாய் வச்சு நியூட்ரல்னு சொல்றாங்க. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பக்கம் அதிக வளர்ச்சி கொண்ட பை ரேட்டிங் பங்குகள், இன்னொரு பக்கம் நிலையான மற்றும் சரியான மதிப்பீட்டுல இருக்கிற ஹோல்ட் ரேட்டிங் பங்குகள். ரெண்டையும் பார்த்தோம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்ததா எந்த பங்கை நான் அனலைஸ் செய்யணும். ஆமா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பற்றி உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிக்கவும். இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே.